விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக வாக்குகளை சிதைக்கிற அளவுக்கு வலிமையான தலைவரோ அல்லது அரசியல் கட்சியோ இல்லை. அன்னைக்கு பன்னீர்செல்வம் திமுக கூட சேர்ந்து ஏற்றுதான் ஓட்டு போட்டாரு. அம்மா இறந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே அவங்களுடைய கல்லறையினுடைய ஈரம் காயறதுக்கு முன்னே திமுக போய் சேர்ந்த ஒரு பன்னீர்செல்வம். அதனால பன்னீர்செல்வம் எப்பவுமே திமுகவினுடைய பி டீமா தான் நாங்க பார்த்தோம். அதனாலதான் அவர் வெளியேற்றம். அப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இறப்பு என்பது இவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தந்திருக்குதுன்றது அவங்களுடைய உடையும் நடையும் காட்டுச்சு. சசிகலா கொலைகாரி, அம்மாவை கொலைக்கு அவங்க தான் காரணம்னாரு. அது மக்களிடமோ தொண்டர்களிடமோ எடுபட்டது. இன்னைக்கு சசிகலா வச்சிருக்க சொத்தெல்லாம் அம்மா பேரை பயன்படுத்தி அடிச்ச கொள்ளையில கிடைச்சது சொத்து. நாசர் ஆவடியிலிருந்து கொள்ளை அடிச்சு ஏதோ ஒண்ணு நாசரிட்ட போனா கல் எடுத்துன்னு விரட்டுவாரு அப்படின்னா பயம்தான் இந்த தொகுதி மக்களுக்கு இருக்கே தவிர நாசரிட்ட போனா நல்லது செய்வார்ன்ற எண்ணம் கிடையாது. இந்த தேர்தல்ல அவர் கல் எடுத்து மத்தவங்க மேல அடிச்சு விரட்டினாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த தேர்தல்ல அடிச்சு விரட்டுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு வங்கி என்பது இறுதி செய்யப்பட்ட ஒன்று. இந்த சிதைவுகள், அழுக்குகள் இதெல்லாம் அகற்றிட்டு அதிமுக ஒரு சுத்த சுயம்புவான அதிமுக தான் இன்னைக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கு. அதனால இந்த வாக்கு வங்கியை சிதைக்கிறதுக்கு யாராலும் முடியாது. இதை நாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே நிரூபிச்சிருக்கோம். கடந்த நாடாளுமன்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அன்னைக்கு ஆட்சியில இருந்தோம். இன்னும் சொல்ல போனா கட்சியில எந்த பிளவும் இல்லை, பன்னீர்செல்வம் தான் இருந்தாங்க. அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோட நாங்க போட்டியிட்டோம். அந்த தேர்தலில் 19% வாக்குகள் தான் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்தோம். இந்த 2024 தேர்தலில் பன்னீர்செல்வம் இல்லாம இந்த கட்சியிலிருந்து அழுக்குகள் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாம அதிமுக புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமைக்கு மட்டுமே ஆன வாக்குகளாக 21% வாக்குகள் பெற்றோம். ஏறத்தாழ 2.5% வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்கோம். அதனால இந்த வாக்கு இதுக்கு மேல சிதைக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. அதனால இன்னும் சொல்ல போனா விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக வாக்குகளை சிதைக்கிற அளவுக்கு வலிமையான தலைவரோ அல்லது அரசியல் கட்சியோ இல்லை. அதிமுக வாக்குகள் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அந்த வழியில இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற உறுதியான மக்கள் நல திட்டங்களுக்காக கிடைக்கின்ற ஆதரவு. அந்த ஆதரவை வேற யாரும் திமுகவிலேயே வாங்க முடியாத அந்த வாக்குகள் விஜயால வாங்க நிச்சயமா முடியாது. அதுக்கான எந்த சூழலை இல்ல. பன்னீர்செல்வத்துக்கு முதல்ல வாக்கு வங்கிரும் தான் அவரு ஏன் போய் திமுகவோட சேர்றாரு? அவர் இன்னைக்கு அண்ணன் பழனிசாமி என்ன சேர்த்துக்கிட்டேன்னு அப்பீல் பண்ணி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் என்ன சேர்த்துக்க சொல்லுங்க காலில் விழுந்து, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியை போய் என்ன சேர்த்துக்க சொல்லுங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் கூட்டணியில சேர்த்துக்க சொல்லி அவங்களே இவர் தொல்லை பொறுக்க முடியாம இவரை பார்க்காம பிரதமர் வந்தாலும் அமித்ஷா வந்தாலும் இவருக்கு பார்க்காம இருந்தாங்க. அதுக்கு பிறகு குருமூர்த்தியை கூப்பிட்டு போய் அமித்ஷா காலில் விழுந்து என்ன எப்படியாவது கூட்டணியிலாவது சேர்த்துக்க சொல்லுங்கன்னாரு. அதெல்லாம் சேர்த்துக்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியா இருந்ததுக்கு பிறகுதான் வேற வழியே இல்லாம அவருடைய ஒரிஜினல் கட்சியான திமுக போய் சேர்த்திருக்காரு. அதனால அவர் எப்பவுமே அதிமுக ஆதரவா இருந்தது இல்லை. அவர் இன்னும் சொல்ல போனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு சட்டமன்ற கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக நம்பிக்கை வாக்கு பெறுகின்ற போது அன்னைக்கு பன்னீர்செல்வம் திமுக கூட சேர்ந்து ஏற்றுதான் ஓட்டு போட்டாரு. அம்மா இறந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே அவங்களுடைய கல்லறையினுடைய ஈரம் காயறதுக்கு முன்னே திமுக போய் சேர்ந்த ஒரு பன்னீர்செல்வம். அதனால பன்னீர்செல்வம் எப்பவுமே திமுகவினுடைய பி டீமா தான் நாங்க பார்த்தோம். அதனாலதான் அவர் வெளியேற்றோம்.
சசிகலாவினுடைய அரசியல் என்ட்ரின்னு சொல்றதே தவறு. அவங்க அரசியல்ல இப்பதான் வந்தாங்கன்னு சொல்றதனுடைய பொருளா நான் அதை எடுத்துக்கிறேன். அவங்க அரசியல்ல இனிமே என்ட்ரி ஆகி அவங்கள நம்பி ஒரு கட்சி நடத்த முடியும், ஒரு கூட்டணி அமையும், அவங்களுக்கு மக்கள் வாக்களிச்சிருவாங்கன்றதெல்லாம் அவங்க விருப்பமா இருக்கலாம். ஆனா அது மக்கள் ஏற்க மாட்டாங்க, அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டாங்க, அதிமுக ஏற்காது. ஏன்னா அவங்க அம்மாவையே அவங்க ஏமாத்தி அம்மா கிட்ட நடிச்சு அம்மா கிட்ட பாசம் காட்டுற மாதிரி அவங்கள தனிமைப்படுத்தி அவங்க பல நேரங்கள்ல அம்மாவுக்கு இவங்க அவப்பெயரை தேடி தர்றதும் அம்மாவை ஒரு குற்றவாளி கூண்டுல நிறுத்துறதுக்கும் காரணமா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அம்மாவினுடைய பெயரை பயன்படுத்தி அந்த வீட்டுல இருந்துகிட்டு அடிச்ச கொள்ளையினாலதான் அம்மாவுக்கே கெட்ட பேர் அவங்க சிறைக்கு போக வேண்டிய நிலைமையும் வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தமும் வந்தது. அதனால அவங்க முழுக்க முழுக்க புரட்சி தலைவி அம்மா அவர்களையே ஏமாத்தி அவங்க சொத்து சேர்த்ததனுடைய விளைவுதான் அதிமுகவுக்கு பல நேரங்கள்ல பின்னடை வந்திருக்கு. அப்படி அம்மாவே அவங்கள பல நேரங்கள்ல அவங்கள வெளியேற்ற முயற்சித்தாங்க. இவங்க பாசத்தை காட்டி அதை ஏமாத்தி அம்மாவை அப்படியும் அதை மீறி சில நேரங்கள்ல வெளியேற்றிருக்காங்க. அப்படி வெளியேற்றப்பட்ட நேரத்துல இவங்க போய் ஆசிரமத்துல உட்காந்துக்கிட்டு நான் அக்காவுக்காக தான் இருக்கிறேன், எனக்கு குடும்பம் தேவையில்லை, அக்கா தான் வேணும், அக்கா இருக்கிற வரைக்கும் நான் அரசியல்ல தலையிட மாட்டேன், என் குடும்பத்தினர் இப்படி கொள்ளடிச்சாங்க, அக்காவுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு, நான் இப்போது அதை உணர்றேன், இனிமேல் போட்டு நான் அரசியல்ல தலையிட மாட்டேன், அவங்க வீட்டு வேலைக்காரியா இருந்து வேலை செஞ்சு அவங்களோட சாகிற வரைக்கும் அக்காவோட இருக்க போறோம்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்தது. அதை அம்மா ஏத்துக்கிட்டு அந்த கடிதத்தையே பொது வெளியில வெளியிட்டு அதுக்கு பிறகு அவங்க யாருன்றதை காட்டி அவங்க மன்னிப்பு கேட்டதை உலகத்துக்கு உணர்த்தி தான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள சேர்த்தாங்க. அப்படிப்பட்ட சசிகலா அம்மா அவருடைய மரணத்திற்கு பிறகு இன்னைக்கு எல்லாரையும் ஏமாத்தி நடிச்சு அம்மா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கொண்டை போட்டுக்கிட்டு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு நான் தான் அம்மான்னு சொல்லி அவங்க அம்மா கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த போயஸ் தோட்டம்ல தான் செல்வாக்கு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அவங்க ஏமாத்த நினைச்சாங்க. இதையெல்லாம் பார்த்த தொண்டர்கள்லாம் வெறுப்படைஞ்சு அம்மா அப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இறப்பு என்பது இவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தந்திருக்குதுன்றது அவங்களுடைய உடையும் நடையும் காட்டுச்சு. அம்மா இறந்த துக்கம் இருந்தா அம்மா இறந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே அம்மா மாதிரி நடிப்பாங்களா? அதனால அவங்க யாருன்றதை அதை காட்டுச்சு. அதுக்கேற்ற மாதிரி தர்ம யுத்தம் நடத்தின பன்னீர்செல்வம் சொன்னாரு, சசிகலா கொலைகாரி, அம்மாவை கொலைக்கு அவங்கதான் காரணம்னாரு. அது மக்களிடமோ தொண்டர்களிடமோ எடுபட்டது. அந்த நிலையிலிருந்து அதிமுகவை மீட்டு இன்றைக்கு அம்மாவுக்கு அழிவு சக்தியா இருந்த சசிகலாவையும் அதை அந்த நேரத்துல முதலமைச்சரா இருந்து அம்மாவுக்கு போதிய மருத்துவ சிகிச்சை தராம அம்மாவுடைய மரணத்துக்கு ஒரு காரணமாக இருந்த பன்னீர்செல்வம் சசிகலா 2 பேருமே அம்மாவனுடைய காப்பாற்றுன்ற எண்ணத்தை விட அம்மா போனா நமக்கு முதலமைச்சர் ஆயிடலான்றதுக்காக 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்கன்றது தொண்டர்கள் உணர்ந்தோம். அதனாலதான் 2 பேரையும் வெளியேற்றிட்டு அவங்களுக்கு அதிமுக சம்பந்தம் இல்லைன்னு சொல்றோம். இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சசிகலா வச்சிருக்க சொத்தெல்லாம் அம்மா பேரை பயன்படுத்தி அடிச்ச கொள்ளையில கிடைச்சது சொத்து. இந்த இவங்க சேர்த்து வச்சிருக்க இந்த சொத்துக்காக அம்மா தண்டனை அனுபவிச்சாங்க, அம்மா களங்கத்தை சுமந்தாங்க. அதுல இருந்தே சசிகலா ஒரு நடிச்சு அம்மாவை ஏமாத்தி அம்மாவை பெயரை பயன்படுத்தி கொள்ளடிச்சிருக்காங்கன்றது இன்னைக்கு அதே போயஸ் தோட்டத்துல இவங்களுக்கு எந்த உரிமை இல்லைன்ன உடனே அதுக்கு எதிராக அதை விட ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டியிருக்காங்கன்னா அப்போ இவங்க எந்த அளவுக்கு அம்மாவை பயன்படுத்தியிருக்காங்கன்றதுதான் தொண்டர்கள் பார்க்கிறோம். அதனால எந்த காரணத்தை கொண்டும் அவங்க எந்த உருவத்துல வந்தாலும் சசிகலா ஒரு கொள்ளையடிச்சு அவங்களுடைய உறவுகளை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணாங்களே தவிர இந்த கட்சிக்கு ஒரு இடத்துலயும் போய் ஓட்டு கேட்டதை இல்லை, இவங்க எந்த பிரச்சாரமும் பண்ணதில்லை. அரசியல் அவங்களுடைய நடவடிக்கையில் எதுவும் இதுவரைக்கும் அதிமுகவினுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்ததில்லை. இல்லை, அதுக்காக விஜய் மாதிரி போய் டான்ஸ் ஆடணும் குத்தாட்டம் போகணுன்ற அவசியம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை வழி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மனிதாபிமானம், புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆளுமை,
அதனால் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள், அந்த திட்டங்களை புரட்சி தமிழர் எடப்பாடியார் செயல்படுத்திய காரணத்தால இன்றைக்கு மக்களிடம் ஆதரவு பெற்றிருக்காங்களே தவிர, இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய திட்டங்களால் உருவாக்கப்பட்ட திட்டங்கள், அந்த திட்டத்தினுடைய பலன்கள் ஒவ்வொருத்தனையும் இன்னைக்கு அனுபவிச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிறக்கிறவங்க அத்தனை பேரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் ஏதோ 1-2 திட்டங்களுடைய பலன் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இன்னைக்கு படிச்சுட்டு வர மாணவர்கள் குறைஞ்சது +1 +2 படிச்சிருந்தாங்களா அவங்க வீட்டுல ஒரு சைக்கிள் இருக்கும். +1 +2 பட்டய படிப்பு படிச்சிருந்தாங்களாம், பட்டப்படிப்பு படிச்சிருந்தாங்களாம் அவங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு லேப்டாப் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரிசி அட்டை வச்சிருக்க அத்தனை குடும்பத்திலயும் ஒரு ஃபேன், மிக்சி, கிரைண்டர் அம்மா தந்தது இருக்கும். அதனால இந்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு பேசு பொருளா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்காக அம்மா கொண்டு வந்த திட்டத்தின் வழியாக எத்தனையோ தாய்மார்கள், ஒரு 6-7 லட்சம் பெண்கள் கழுத்துல தாலியா இன்னைக்கு அம்மாவினுடைய அந்த திட்டத்தினுடைய பலன் தொங்கிட்டு இருக்கான். அந்த தாலி, அம்மா தந்த தாலி இன்னைக்கு அணிஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு குடிசைகள்லயும் விளக்கேறியதெல்லாம் ஒரு விளக்கு திட்டத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்துல இன்னைக்கு ஒவ்வொரு குடிசையிலையும் விளக்கா எரிஞ்சிட்டு ஒளி விளக்கா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்துட்டு இருக்காரு. அது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம், அந்த சத்துணவு திட்டத்துல பயன்பெறாத கிராம பகுதி மாணவர்களே இல்லைன்னு சொல்றவளுக்கு அந்த பலன் பெற்றிருப்பாங்க. அது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்ததுதான் தமிழ்நாடு முழுவதும் பொறியியல் கல்லூரிகள் தனியாருக்கு விட்டு, அரசிடம் பணம் இல்லை, தனியார்கிட்ட அந்த பொறியியல் கல்லூரிகள் உருவாக்குனதுனாலதான் இந்தியாவிலே அதிகமான பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டுல தனியார் பொறியியல் கல்லூரிகள் உருவாச்சு. அதனுடைய விளைவாக இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் படிச்சு இன்னைக்கு அமெரிக்கா போன்ற இடங்களில் தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கிறாங்கன்னா, தொழில்நுட்பத்துல தமிழ்நாடு உலகத்திலேயே சிறந்த மனித ஆற்றல் பெற்றிருக்குன்னா அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த பொறியியல் கல்லூரிகள் காரணம். அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சுற்றி இருக்கின்ற ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டை தேடி வந்தாங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு. ஒரு காலத்துல இந்தியாவிலேயே அதிகமான பொறியியல் கல்வி கூடமா தமிழ்நாடு இருந்தது. இப்படி ஒவ்வொரு திட்டம் நான் சொன்ன தொடர்ந்து சொல்லிட்டே போவேன். அதனால அது போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகுதான் தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகள் சீரமைக்கப்பட்டு குடிமராமத்து திட்டத்தின்படியாக இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய வேளாண்மை தடைத்திருக்குன்னா அதுக்கு எடப்பாடியார் எடுத்த அந்த குடிமராமத்து திட்டம் தான். சுதந்திரத்துக்கு முன்னால தூர்வாரின நீர்நிலைகள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் தூர்வாரப்பட்டது. அது போல இன்னைக்கு தஞ்சை டெல்டா பாசன பகுதியில துறப்பட கிணறு போட்டு எண்ணெய் எடுக்கிறதுக்கு இதே ஸ்டாலின் தொடங்கி வச்சு TR பாலுவும் பழனி மாணிக்கவும் மத்திய அமைச்சர்களாக இருந்த போது அங்க மீத்தேன் எண்ணெய் எடுக்கிறதுக்கு ஆயில் ரிஃபைனரிஸ் உருவாகிறதுக்கு துறப்பணம் படிக்க அனுமதி கொடுத்து அதை செஞ்சாங்க. அப்படிப்பட்ட அந்த இடத்துல அந்த துறப்பணம் படிகள் எண்ணெய் எடுக்கிற முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்ட போது அதை தடுத்து நிறுத்தத்தோடு மட்டும் இல்ல, அந்த பகுதியில் சிறப்பு வேளாண் திட்டத்தை மண்டலமா அறிவிச்சு அந்த பகுதியில விவசாயத்தை தவிர வேற எதையும் செய்யக்கூடாது, செய்ய முடியாதுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். இன்னைக்கு காங்கிரஸ் திமுக ஆட்சி மத்திய ஆட்சியில் இருக்க சொல்ல நீட்டை கொண்டு வந்தாங்க. நீட்டை கொண்டு வந்து அதனுடைய பாதிப்பு மக்களிடம் வந்த போது இவங்க தமிழ்நாட்டுல மட்டும் நீட்டை நீக்க போறோம்னு நடிச்சு எங்ககிட்ட ரகசியம் இருக்கு, எங்ககிட்ட பேனா இருக்கு, நான் முதல் கையெழுத்து போட்டு நீக்கிடுவேன்னு சொல்லி டைலாக் அடிச்சுட்டு ஸ்டாலினும் உதயநிதியும் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நீட்டை நீக்கிறதுக்கு தமிழ்நாடு சட்டமன்றங்கள்ல முயற்சி பண்ணி அது முடியாத நேரத்துல வழக்கு தொடுத்து அந்த வழக்குல உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்துவாக்கம் இல்லாத, அவங்களுடைய அனுமதி இல்லாம அதில் திருத்தம் செய்ய முடியாதுன்னு ஒரு நிலைமை வந்ததுக்கு பிறகு, விலக்கு தரமாட்டேன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு அதை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் மத்திய அரசுக்கு இருந்த காரணத்தால அதுல இருந்து மக்களை காப்பாற்றணும்னு கிராம பகுதி மாணவர்களுக்கு 7.5 இடஒதுக்கீடு வழங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு பள்ளியில படிச்ச
சாதாரண ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் வீட்டு குழந்தை கூட டாக்டர் ஆக முடியுன்ற ஒரு நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குறது எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாம அவங்க மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான கல்வி கட்டணமும் அந்த உபகரணங்களும் அதிகமா இருக்கிற காரணத்தால அதை இவங்களால அடுத்த வேளை உணவுக்கே வழியில்லாத இந்த ஏழை குடியானவன் வீட்டு குழந்தை அந்த மருத்துவக் கல்வியில சேருகின்ற போது அவர்களுக்கு அந்த வசதி இல்லைன்னு தெரிஞ்ச உடனடியாக அந்த கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும், அவங்களுடைய ஹாஸ்டல் ஃபீஸை கட்டும், அவங்க உணவு கட்டணத்தை அரசே கட்டணும் உத்தரவு போட்டு இன்னைக்கு 600-700 மாணவர்கள் ஆண்டுதோறும் டாக்டராய் ஒரு சாதாரண அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாத வீட்டு குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு ஆண்டுதோறும் 600-700 பேர் இன்னைக்கு மருத்துவரா மாறிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுலன்னா அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்த சாதனை, அவருடைய திட்டம். அது போல ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்து இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமான மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் உருவாவதற்கு அடிப்படை வகுத்தது அதிமுக, புரட்சி தமிழர் எடப்பாடியார். இப்படி நாங்க செஞ்ச திட்டங்களுடைய சாதனைகள் சொல்லிட்டே போவோம். அதனால இந்த திட்டத்தினுடைய பலன் அவங்க கிட்ட அனுபவிச்சிருக்கிறதுனால அவங்க அதை உணர்வாங்க. அவங்க உணரலனாலும் அவங்களுடைய உண்மையான ஒரு மனிதாபிமானம் இருக்கிறவங்க இந்த திட்டத்தை மற்ற கட்சிகளோடு ஒப்பிடுகின்ற போது அதிமுக செஞ்ச சாதனை இது தொடரணுன்ற நிலை அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அதிமுக ஆட்சி இருந்த போதுதான் தமிழ்நாடு அமைதியா இருந்திருக்கு. வன்முறை இல்லை, கலவரம் இல்லை, வழிப்பறி இல்லை, போதை நடமாட்டம் இல்லை, துப்பாக்கி கலாச்சாரம் இல்லை. இது எல்லாத்தை விட பெண்கள் பாதிப்பு இல்லாம வெளியே நடமாட முடிஞ்சது. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு தந்த ஆட்சின்னா அதிமுக ஆட்சி. தமிழ்நாட்டில் அமைதியான வன்முறையற்ற ஒரு நிர்வாகத்தை நடத்தின ஆட்சி அதிமுக ஆட்சி. அதனால இதையெல்லாம் உணர்ந்த மக்கள் வன்முறைக்கு இடம் தராத ஒரு நிலை அதிமுக ஆட்சியில தான் இருக்கும். ரெண்டாவது, பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள், அமைதியானவர்கள். அதனால அமைதியான ஆட்சி தான் விரும்புவாங்க. ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு? எல்லாரும் போராடுங்கன்றாரு. ஒரு போராடுங்கன்னு சொல்லி மக்களை தூண்டி விடுறதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையில்லை. ஒரு முதலமைச்சர் மக்களை போராடாதீங்க, அமைதியா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம், எங்களை நம்பி நீங்க வீட்டுல படுங்கன்னு சொல்றதுதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு, நிர்வாகத்துக்கு எடுத்துக்காட்டு. ஆனா இவங்க ஒரு ஆட்சியாளர்களே இவங்க முதலமைச்சர் ஆக்கிட்டு இவங்க உல்லாசமா உலக சுற்றுப்பயணம் செய்யணும், தனி விமானத்துல குடும்பத்தோட போய் உலகத்தை சுத்தி பார்த்து புறாக்கு தீனி போட்டுக்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு படம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்கணும்னு சொல்ற ஒரு ஆட்சி, கேவலமான நிலை தமிழ்நாட்டுல இருக்கணும்னு எந்த மக்களும் விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னதை போல அமைதி, வளம், வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே இருப்பாங்க. அந்த வகையில் அதிமுக ஆதரிப்பாங்க. இல்ல, அதிமுக வாக்கு சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கிறதா திமுக நடிக்கிறாங்களே ஒழிய அவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்களே தவிர சிறுபான்மையினர் எப்பவுமே திமுகவை நம்பினதில்லை. அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சதும் இல்லை. சிறுபான்மை மக்களுக்கு ஜெருசலம் போறதுல இருந்து அந்த நிதி உதவியில இருந்து எல்லாத்தையும் பண்ணது அதிமுக. இன்னும் சொல்ல போனா உலமாக்களுக்கு ஓய்வூதியம் தருகின்ற ஒரு திட்டத்தையே கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் காலத்துலதான் உலமாக்களுக்கு ஓய்வூதியம் ஒரு திட்டத்தையே அறிமுகப்படுத்துறாரு. இன்னைக்கு கூட தமிழ்நாடு முழுவதும் சிறுபான்மை மக்கள்ல பெரும் பகுதியில் அதிமுக தொண்டர்களா தான் இருக்கிறாங்க. அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் ஒரு முஸ்லீம். வேற எந்த கட்சியிலும் ஒரு தலைமை பதவியில முஸ்லீமை வச்சது இல்லை. ஆனா அதிமுக வச்சிருக்கு. திமுக சும்மா சொல்லுவாங்களே தவிர அந்த கட்சியில அந்த முஸ்லீம் கட்சியில கூட இவங்க ஒரு 4-5 குரூப்பை வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு கட்சியா வச்சுக்கிட்டு கடைசியில உதயசூரியன் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்திட்டு திரிவாங்க. இது முஸ்லீம்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கோவையில குண்டுவெடிப்பா இருந்தாலும், அதனுடைய பின்விளைவுகள் இருந்தாலும், அதுல பாதிக்கப்பட்ட மக்களா இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். திமுக ஆட்சியில எத்தனை முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க, அதே கோவையில எவ்வளவு பெரிய கலவரங்கள் உருவாச்சு, அந்த கலவரங்களுக்கு காரணமானவர்கள் யாரு, பாதிக்கப்பட்ட
வைக்கப்பட்டவர்கள் யாருன்றதெல்லாம் முஸ்லீம்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அந்த இந்த பல்வேறு வடக்குல சிறையில் இருக்கிற முஸ்லீம்களை எல்லாம் நான் வந்த உடனே விடுதலை செய்வோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அதை செய்ய முடியல. அதனால இவங்க எப்பவுமே எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டி பொய் பேசுறது திமுகவினுடைய வழக்கு. அது போல இதுவும் எப்படி போன தேர்தலில் 525 வாக்குறுதி தந்து மக்களை ஏமாத்தினாங்களோ அது போல முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்காக சிறுபான்மையினர் ஓட்டு இவங்களுக்கு கிடைக்கின்றாங்க இவங்க. ஆனா அது உண்மை இல்லைன்றது அவங்களுக்கே தெரியும். அதனாலதான் அவங்க என்ன அதிமுகவில் இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்டியர் ஓட்டு அதிமுக தான் வரும். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, பொதுவான முஸ்லீம்களை, அந்த முஸ்லீம்களுடைய தலைவர்களை அல்லது இவங்க வச்சிருக்க அந்த கூட்டணி முஸ்லீம் கட்சிகளையும் சிறுபான்மை மதத்தை சார்ந்த இந்த இனிக்கிறது ராஜ் போல அந்த மத தலைவர்கள் எல்லாம் ஒரு கட்சியாக்கி அந்த கட்சிகளை வச்சுக்கிட்டு இவங்க அந்த மத நிறுவனங்கள்ல ஒரு கட்டளையை பிறப்பிச்சு அல்லது அவங்கள தொழுகையிலேயே அல்லது பிரேயர்ல அதிமுக ஓட்டு போடாதீங்க, அவங்க பிஜேபியினுடைய பி டீம், அதனால பிஜேபிக்கு ஓட்டு போடுற மாதிரி, அதனால பிஜேபி வந்துடும், பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிரும், நாங்க பிஜேபி ஆட்சியில இருந்தா அது நுழையாது, ஆனா நாங்க எதிர்ப்பா இருக்கிறதுனால பிஜேபி நுழைஞ்சிருன்னு சொல்லி எதையாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருப்பாங்க. அதனால முஸ்லீம்களுக்கு அது நல்லா தெரியும். இவங்கதான் RSS ஒரு சமூக இயக்கம் சொன்னது கருணாநிதி. கோத்ரா எரிப்பு சம்பவத்துக்கு பிறகு திமுக ஆட்சியில உட்காந்துக்கிட்டு கோத்ரா குஜராத்ல நடந்த சம்பவத்தை பத்தி தமிழ்நாட்டுல ஏன் பேசுறீங்கன்னு கேட்டது திமுக கருணாநிதி. அதனால பிஜேபி மேல ஒரு களங்கம் இருக்குன்னா அந்த களங்கங்களை எல்லாம் உருவான போது அதை ஆதரிச்சது திமுக. அதனால இன்னைக்கு அதை சொல்றதுக்கு ஸ்டாலினுக்கு எந்தவித அருகதை இல்லை, திமுகவுக்கு எந்தவித யோகியதை இல்லை. அதனால முஸ்லிம் மக்களுக்கு அது நல்லா தெரியும். இவங்க ஒரு வாக்கு வங்கியா பயன்படுத்துறாங்க. அதுதான் இன்னைக்கு அவங்களுடைய அச்சத்திற்கு காரணம். இன்னைக்கு காங்கிரஸ் எதை வச்சு அவங்கள மிரட்டிச்சு, இவங்க விடுதலை சிறுத்தைகள் 4 தரம் 3 தரம், கம்யூனிஸ்டுக்கு 2 தரம் 1 தரம் சொல்லி இவங்க பேரம் பேசுறாங்க. ஆனா அந்த பேரத்தை முறியடிச்சது காங்கிரஸ். எதை வச்சு முறியடிச்சுன்னா இந்த சிறுபான்மை ஓட்டுகள். விஜய் கூட நாங்க போயிட்டோம்னா விஜய் ஒரு கிறிஸ்டியன், விஜய் கிறிஸ்டியன்றதுனால நாங்க காங்கிரஸ் பிஜேபி எதிர்ப்புன்ற ஒரு தோற்றத்தை வச்சுக்கிட்டு நாங்களும் கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா இருக்கிறோம், அதனால நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம்னா உங்களுக்கு சிறுபான்மை ஓட்டெல்லாம் வராது, நீங்க அதை நம்பி இருக்கீங்க, அந்த ஓட்டெல்லாம் எங்க பக்கம் வந்துருன்றதுக்காக விஜயும் காங்கிரஸும் சேர்ந்துருவாங்க, கூட்டணி அமைச்சிருவாங்கன்னு வந்த உடனே தானே இவங்க காங்கிரஸுக்கு 10 இடம் தரேன் 8 இடம் தரேன் சொல்லிட்டு இருந்தவங்க கடைசியில போய் கையில காலில் விடுந்து கனிமொழியை அனுப்பி ராகுல் காந்தி கிட்ட புலம்பி, சோனியா காந்தி கிட்ட புலம்பி, கடைசியில இத பங்கு போடுறதுக்கு சிதம்பரத்தை அனுப்பி அவர் பங்கு பிரிச்சு அப்பத்த நிறைய பங்கு போடுற மாதிரி பங்கு போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எனக்கு ஒரு MP சீட்டு 2 வருஷம் கழிச்சு முடிஞ்ச உடனே கொடுங்கன்னு சொல்லி வாங்கின்னு போனாரு. திமுக 12 இடம் தரேன்னு திமுக கடைசியில 25 இடம் போன வாட்டி தந்தது. இன்னைக்கு 17 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்க காங்கிரஸுக்கு இன்னைக்கு 25 இடம் கொடுத்து கூடுதலா 3 இடம் 28 இடம் கொடுத்து இன்னைக்கு அவங்க தாம்பாளத்துல வச்சு கொடுத்தாங்கன்னா அது சிறுபான்மை ஓட்டு இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற தோற்றத்தை காங்கிரஸ் ஏற்படுத்திச்சு. விஜய் கூட அவங்க போயிட போறாங்கன்னு பயந்து இவங்க கொடுத்தாங்க. அதனால திமுக இன்னைக்கு எல்லா வகையிலும் ஒரு நியாயமான ஒரு சரியான உண்மையான ஆட்சி அவங்க நடத்தி இருந்தாங்கன்னா அவங்களுடைய திட்டங்கள் மக்களிடம் எடுபட்டு இருந்தா மக்கள் பயனடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள நம்பி வாக்களிக்கிறவாங்கன்ற நம்பிக்கை திமுகவுக்கு வந்திருக்கும். அது இல்லாததுனால அவங்க ஆட்சியினுடைய பாதிப்புகள்ல இருந்து எதையாவது சொல்லி ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி சிறுபான்மையினர் பெரும்பான்மையினுடைய வேற்றுமைகளை உருவாக்கி எப்படியாவது ஆட்சியை பிடிக்கலான்னு ஒரு 65 கட்சியை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த கட்சியெல்லாம் நீங்க உங்க மாப்பிள்ளை நீங்க தான், ஆனா சட்டை எங்களுதுன்னு சொல்லிட்டு நீங்க கட்சி உங்களுதுதான், ஆனா உதயசூரியில நீங்க திமுக வேட்பாளர் நீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 1500 ரூபாய் நாங்க
குடும்ப தலைவிகளுக்கு தருவோம் சொன்னோம், குடும்ப அட்டைகளுக்கு தருவோம் சொன்னோம். அது திமுக பண்ண பிரச்சாரத்துல இந்த பிரசாந்த் கிஷோரை வச்சுக்கிட்டு ஒரு 380 கோடி பிரசாந்த் கிஷோருக்கு கொடுத்த ஐபேக் நிறுவனத்தை வச்சுக்கிட்டு அவங்க பண்ண பிரச்சாரத்துல இவங்க 1000 ரூபாய் தரனது எடுபட்டது. அதை நம்பி மக்கள் ஒரு சிலர் வாக்களிச்சாங்க. அதனால அவங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பணத்தை தரதுக்கு அவங்க எந்த முயற்சியும் பண்ணல. அன்னைக்கு நிதியமைச்சரா இருந்த பழனிவேல் தியாகராஜன் கேட்க சொல்ல அதுக்கான சூழல் இல்ல, பொருளாதாரம் இல்ல, எங்களால் தர முடியாதுன்னே அவர் நேரடியா சொன்னாரு. அதுக்கப்புறம் துரைமுருகன் கிட்ட கேட்டா நாங்க சில்லறை மாத்திட்டு இருக்கோம், மெதுவா தருவோம். நாங்க தொடர்ந்து சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் தொடர்ந்து கேள்வி எழுப்பினாரு. நீங்க சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தீங்க, ஏன் தரலன்னு கேட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க தொடர்ந்து இதை தவிர்க்க முடியாத நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுனால அவசரமா அவங்க 27 மாசம் கழிச்சு 28வது மாசம் 1000 ரூபாய் தரும் குடும்ப தலைவிகளுக்குன்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சு, இது உதவித்தொகை அல்ல, ஊக்கத்தொகை இல்லை, இது உரிமை தொகைன்னு ஸ்டாலின் சொன்னாரு. அப்போ உரிமை தொகைன்னா அந்த நாட்டுல இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு, அந்த பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா உங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை, நான் சொல்றவங்களுக்கு எல்லாம் தகுதின்னு சொல்லி அவர் அதுல ஒரு வரையறை நிர்ணயம் பண்ணி 1,13,00,000 பேருக்கு அவங்க கொடுத்ததா சொன்னாங்க. முதல்ல 5 லட்சம் பேர் என்ன பண்ணாங்க, அப்புறம் 13 கடைசியா சொன்னாங்க. இப்படி இந்த 13 பேருக்கு ஒரு 27 மாசம் கொடுத்துருக்காங்க. 27 மாசம் கொடுத்ததுக்கு பிறகு இதுல நிறைய பேர் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில இப்போ கூடுதலா கொஞ்சம் பேரை சேர்த்து 1,31,00,000 பேருக்கு இப்போ கொடுக்குறோம்னு சொல்லி 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த 1,13,00,000 பேருக்கு 27 மாசம் கொடுத்துருக்காங்க. ஆனா 1,31,00,000 பேர்ல இந்த 13 லட்சம் பேர் போக மீதி உள்ள இந்த 28,000 பேருக்கு வெறும் 5,000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதுலயே அவங்க அப்போ இந்த என்னைக்கு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு தகுதி இல்லாம சொன்னாங்கன்றதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. 27 மாசமா தகுதி இல்லாதவங்களுக்கு கடைசியில இவங்க ஆட்சி விட்டு போற நேரத்துல ஓட்டுக்காக இன்னைக்கு இந்த 27,000 பேர் 28,000 பேர் சேர்த்திருக்காங்கன்னா அப்போ இவ்வளவு நாள் இல்லாத தகுதி திடீர்னு எப்படி வானத்துல இருந்து குச்சிதான்னு ஒரு கேள்வி வருது. இன்னும் என்ன சொல்றாங்க, விடுபட்டவங்களுக்கு எல்லாம் நாங்க தொடர்ந்து தரோம், அது பரிசீலனை இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்படி எதுலையுமே ஒரு உறுதியான நிலை இல்லை. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்னதை செஞ்சவர், செய்யக்கூடியவர், செய்வாரு. அதுக்கு உதாரணத்தை பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல ஒரு பைசா வருமானம் இல்லாத, அரசு அலுவலகங்கள் செயல்படாம, பத்திரப்பதிவுல இருந்து எதையுமே இயங்காம, எந்த வருவாயம் இல்லாம, எதுவுமே இல்லாத ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில தமிழ் வருமானமே இல்லாம ஒரு வருஷம் அரசு ஊழியர்கள் அத்தனை பேருக்கும், ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பைசா குறையாம சம்பளத்தை கொடுத்தோம். அது போலவே அம்மா உணவகங்கள் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் உணவு அளிச்சு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய பாதிப்புகளிலிருந்து மீட்டு அவங்களுக்கு போதுமான உரிய சிகிச்சை தந்து கொரோனாவை அது எப்படி இருக்கும், அந்த கொரோனாவுடைய தொற்று எதிர்விளைவுகள் என்னன்றது தெரியாத உலகம் பதறிட்டு இருந்த நேரத்துல, இந்தியாவுல எந்த மாநிலமும் அதை எதிர்கொள்கின்ற மன வலிமை இல்லாத நேரத்துல தமிழ்நாடு அதை எதிர்கொண்டது. இன்னும் சொல்ல போனா அன்றைக்கு பள்ளி மாணவர்கள் படிக்க முடியாத சூழ்நிலையில கல்விக்கூடங்கள் மூடி இருந்த நேரத்துல ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்தது மட்டும் இல்ல, அந்த மாணவர்கள் அடுத்த ஆண்டு கல்வி பயிர்வதற்குள்ள அவர்களை எல்லாருமே தேர்வை எழுதாம அவங்களை தேர்ச்சி போட்டு அடுத்த வகுப்பு அனுப்பணும். அதனால அவங்களுடைய ஒரு வருஷம் அவங்களுக்கு வீணாக போகாம அவங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு போனாங்க. ஆல் பாஸ் போட்டதுனால அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் காக்கப்பட்டது. இப்படி எல்லா வகையிலும் ஒரு சரியான நிர்வாகத்தை நடத்தி ஒரு பைசா வருமானம் இல்லாம ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அன்னைக்கு உணவுப் பொருட்கள் தந்தோம். அது இல்லாம 1000 ரூபாய் மாதந்தோறும் தந்தோம்ல. இது எல்லாமே ஒரு பைசா வருமானம் இல்லாத ஒரு அரசால செய்ய முடியும்னா இப்ப ஏன் 2000 ரூபாய் தர முடியாதுன்றதுதான் எங்களுடைய நிர்வாக திறன்றதை அதை செய்ய முடியுன்றதை நாங்க செஞ்சு காட்டியிருக்கோம். அதை இப்ப செய்யறோம். அதனால அதை சொல்லியிருக்கோம். இப்போ 2வது, நாங்க சொல்ற 2000 ரூபான்றது ஸ்டாலின் சொன்ன குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் இல்லை. அன்னைக்கு எப்படி கொரோனா காலத்துல அன்னைக்கு
அரசு ஊழியர்களுக்கு சம்பளமும் கொடுத்தோம். அதே சமயம் அவங்க ரேஷன் அட்டை வச்சிருந்தாங்களா, அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்து அவங்க உணவுப் பொருட்களும் கொடுத்தோம். அதுல நாங்க பாகுபாடு பார்க்கல. ஆனா இவங்க அரசு ஊழியர்களுக்கு தரமாட்டோம். அவர் ஒரு அரசு அலுவலகத்துல கடைநிலை ஊழியரா இருக்கிறாரு, அதனால அவருக்கு தரமாட்டேன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றாரு. அவங்க குடும்ப தலைவிக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு, அவர் சொந்த ஆட்டோ வச்சிருக்காரு, அதனால தகுதி இல்லை. அவங்க சொந்த வீடு வச்சிருக்காங்க, அந்த குடிசை வீட்டுல இருக்கிறதுனால அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கின்ற, வறிய நிலையில் இருக்கின்ற, இன்னும் சொல்ல போனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் தொடர்ந்த 20 கிலோ விலையில்லா அரிசி வாங்குற அந்த சூழ்நிலையில் இருக்கின்ற அந்த குடும்பத்துக்கு கூட இவங்க தர மறுத்துட்டாங்க. அது இல்லாம எந்த பாகுபாடும் இல்லாம ரேஷன் அட்டை வைத்திருக்கின்ற, அரிசி அட்டை வைத்திருக்கின்ற, 20 கிலோ விலையில்லா அரிசி பெறுகின்ற அத்தனை பேருக்கும் இந்த 2000 ரூபாய் தருவோம் எடப்பாடியார் அறிவிச்சிருக்காரு. அதை தருவோம். ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம், இது குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தானே இந்த குலமகள் திட்டத்துல குடும்ப தலைவிகளுக்கு தானே, ஒரு குடும்பத்துல பெண்களே இல்ல ஆண்கள் மட்டும் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தருவீங்களா தரமாட்டீங்களான்ற யாராவது கேட்டாங்களா? நிச்சயம் ஆண்கள் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு தருவோம். அரிசி அட்டை வைத்திருக்கின்ற அத்தனை குடும்பத்திற்கும் 2,24,26,00,000 பேருக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் தருவோம். அதுக்கு முன்னால ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திமுகவினுடைய ஸ்டாலின் 5 ஆண்டுகள் மக்களிடமிருந்து சுரண்டி, மக்களை வஞ்சனை செய்து, மக்களை ஏமாத்தி, மக்களை களவாடிய பணத்தை அரசுக்கு, கார்பரேட் நிறுவனங்களுக்கும் பெரிய பெரிய முதலாளிகளுக்கும் சலுகை தந்துட்டு ஏழை மக்களிடத்துல மின்சார கட்டணத்தை உயர்த்தி 65-75% உயர்த்தி இன்னைக்கு மக்களிட்ட இருந்து புடுங்கின காசு, சொத்து வரியை உயர்த்தி மக்களிடம் கொள்ளடிச்ச காசு, ஒவ்வொரு சாதாரணமா குப்பை வரி போட்டு மக்களிடம் புடுங்கின காசு, இதனால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்தா 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரிசி அட்டை வச்சிருக்க அத்தனை பேருக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வாரு. ஆட்சிக்கு வந்த உடனே எங்களுடைய முதல் திட்டம் 10,000 ரூபாய் கொடுத்து மக்களை ஒரு மகிழ்ச்சியான மனநிலைக்கு, அவங்களுக்கு ஒரு பொருளாதார பாதிப்பிலிருந்து அவங்களை மீட்பு எடுப்பதற்கு அதை தருவோம். அதுக்கு பிறகு தொடர்ந்து எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் 2000 ரூபாய் தருவோம். இல்ல, நீங்க சமகால அரசியல சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். 2021 4 முனை போட்டி தான் இருந்தது. 4 முனை போட்டி என்றது ஒன்னும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. எல்லா தேர்தலும், போன தேர்தலில் கூட நீங்க அதிமுக கூட்டணி இருந்தது, திமுக கூட்டணி இருந்தது, நாம் தமிழர் இருந்தது, இன்னொரு பக்கம் 3வது அணி டிடிவி தினகரனும் தேமுதிகவும் சேர்ந்து ஒரு அணி அமைச்சாங்க. அதனால 4 முனை 5 முனை எல்லாம் இருக்கான். ஆனா களத்துல நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா 2 கட்சி தான், அதிமுக திமுக கூட்டணி தான் போட்டியிடும். அதுதான் இப்பவும் இருக்கு. இன்னும் சில கட்சிகள் எல்லாருமே 234 தொகுதிக்கும் வேட்புமனு வாங்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் இருந்து எல்லாரும் அதை தானே வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சசிகலா புதுசா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, ராமதாஸ் ஒரு பக்கம் வாங்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே இது அவங்களுடைய பேர வலிமையை உருவாக்குறதுக்காக பிரேமலதா வாங்கினாங்க, கடைசியில் என்ன பண்ணாங்க, அது மாதிரி அவங்க எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் ஒரு பேசுபொருளா இருக்குமே தவிர தேர்தலில் ஒரு போட்டிக்கு மாற போறது இல்லை. அதிமுக திமுக கூட்டணி தான் போட்டி. களம் என்பது 2 பேருக்கு இடையில தான். இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆவடி தொகுதி உருவாக்குனதுல இருந்து ஆவடி மாநகராட்சி உருவாக்குனது புரட்சி தலைவி அம்மா. அதுக்கு முன்னால தொடர்ந்து ஆவடியை புரட்சி தலைவி அம்மா சென்னைக்கு அருகில் ஒரு மாநகராட்சி உருவாக வேண்டும் என்ற சிந்தனையை விதைத்தவர் புரட்சி தலைவி அம்மா. ஆவடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா நலத்திட்டங்களும் ஆவடியில இருக்குன்னா, நீங்க எல்லா திட்டங்களையும் அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்திருக்கு. அதிமுக ஆட்சியில தான் இங்க ஆவடியில ஒரு சாதாரண ஊராட்சியா இருந்தது பேரூராட்சியா மாறி பேரூராட்சி நகரியமா மாற்றப்பட்டு, அப்புறம் நகராட்சியா மாற்றப்பட்டு, நகராட்சி நகரியமா மாற்றப்பட்டு இருந்தது. அதை புரட்சி தலைவி அம்மா தான் மாநகராட்சியா மாற்றி அறிவிச்சு
ஆவடியை வந்து இன்னைக்கு சிறப்புமிக்க நகராக உருவாக்குறாங்க. 65 சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த மாநகராட்சி தமிழ்நாட்டிலேயே திருச்சிக்கு அடுத்து பரப்பளவுல பெரிய மாநகராட்சி. இப்படிப்பட்ட இந்த மாநகராட்சி இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆவடியின் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. என்னன்னா பல மாநிலங்களை சார்ந்தவர்கள் இந்த ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல மொழி, பல மாநிலம், பல இனங்களை சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக வாழ்ற இடம் தமிழ்நாட்டிலேயே ஆவடியா தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு இங்க பாத்தீங்கன்னா சீக்கியர்களுக்கு கோவில் இருக்கும், பஞ்சாபி தொழுகை நடத்த அவங்க கோயில் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்ல போனா ஜெகஜீவன் ராம் சிலையில இருந்து எல்லா சிலையும் இங்க தேசிய தலைவர்கள் சிலை எல்லாம் இங்க இருக்கும். இன்னைக்கு இந்தியாவுடைய பாதுகாப்பு நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்களும் இங்க முக்கியமான தளவாட நிறுவனங்கள்ல இருந்து எல்லாமே சிஆர்பிஎஃப் வரைக்கும் இன்னைக்கு இருக்கிறதுனால இது ஒரு பாதுகாக்கப்பட்ட, அதே சமயம் இந்தியாவினுடைய ஒரு அடையாளமா இன்னைக்கு எல்லா மொழி மத இந்த வேற்றுமையை பாராத ஒரு நகரம் இது. இத வந்து ஒரு சிறந்த அடையாளமாக இன்னைக்கு இந்தியா முழுக்க ஆவடினா எல்லா மாநிலங்கள்ல ஒரு விளம்பரமான எல்லாரும் தெரிஞ்ச ஒரு நகரம். அதனால இத வந்து ஒரு நல்ல நிலை கொண்டு வரணும்னு வந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் இங்க இருக்கிற தாலுக்கா அலுவலகமாக இருந்தாலும், இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் உட்பட எல்லாத்தையும் கட்டி வச்சது அதிமுக. இன்னைக்கு பருத்திப்பட்டு அந்த பசுமை பூங்கா, ஏரியில நீச்சல் திட்டம் எல்லாத்தையுமே கொண்டு வந்த டைட்டில் பார்க் பாத்தீங்கன்னா பட்டாபுராம்ல, அதை ஒழுங்கா திறக்காம செய்யாம இன்னைக்கு அதை வந்து மூடி வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதை ஒரு அழிவா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அம்மா திருமண மண்டபம் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடி ஆட்சி காலத்துல கட்டினதுன்றதுக்காக அதை திறக்காம இன்னைக்கு அதுல கோர்ட் வைக்கலாமா, வேற ஏதாவது செய்யலாமான்னு சொல்லி ஒரு ஈனத்தனமான வேலையை இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நாசர் ஆவடியிலிருந்து கொள்ளையடிச்சு அவருடைய மகனை வாரிசா உருவாக செய்யறத கவனத்துல 1% கூட இந்த தொகுதிக்கு நன்மை செஞ்சதில்லை. இந்த தொகுதியில இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த தொகுதியா இருந்தது. பாண்டியராஜருக்கு சொல்ல பல்வேறு நல்வாழ்வு திட்டங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் பூங்காக்கள் எல்லாமே ஒரு சிறந்த நிலையில வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட அவங்க கட்டின கட்டிடத்துக்கு சுண்ணாம்பு கூட அடிக்கல. ஆனா அங்கங்க ஸ்டாலின் படத்தையும் நாசர் படத்தையும் இன்னும் ஊர்ல இருக்க 4 பேர் படத்தையும் போட்டு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுனதை தவிர இன்னைக்கு ஆவடி முழுவதும் இன்னைக்கு மாநகராட்சின்னு இருக்கின்றது யாருக்குமே தெரியல. இன்னும் நகராட்சி தான் இருக்கு. ஏன்னா இங்க ஒரு மேயர் இருக்கிறது தெரியல. மேயர் யாருங்க, யாராவது நீங்க வேணா ஒரு ஊடகவியலாளரா போய் மேயர் யாருன்னு கேட்டு பாருங்க. திமுக காரனுக்கே தெரியாது. அந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாநகராட்சியை எதுக்கு மாத்தினாங்க? ஒரு மேயர் வந்து இந்த மாநகராட்சி சீர்திருத்தம் பண்ணும், ஒரு மேயர் அதை செய்ய சொல்ல வந்து ஒரு மற்ற நகரங்கள்ல மற்ற இடங்கள்ல ஒரு பேசு பொருளா மாறும். இது ஒரு தலை சிறந்த நகரம்ன்றதை காட்டுறதுக்கு தானே ஒரு மாநகராட்சியை மாத்தினாங்க. ஆனா மேயரே இல்லாம இன்னைக்கு இங்க வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நிர்வாகமே. இது என்ன ஊராட்சி நிலையில தான் இன்னைக்கு இந்த 5 வருஷமா வச்சிருக்காங்க. அதனால ஆவடியில நாசர் ஒரு இந்த ஆவடிய சுரண்டி அப்புறம் அவருடைய குடும்பம் எப்படி ஸ்டாலினுடைய குடும்பம் கருணாநிதி குடும்பம் கொளுத்துட்டு இருக்கோ அது போல இங்க நாசருடைய குடும்பம் கொளுத்திருக்கே தவிர, நான் கொள்ளடிச்சிருக்கே தவிர, அவங்களுடைய வளங்கள் இன்னைக்கு எங்கெங்க சேர்த்து வச்சிருக்காங்க. இது ஒண்ணு நாசரிட்ட போனா கல் எடுத்துன்னு விரட்டுவாரு அப்படின்னு பயம்தான் இந்த தொகுதி மக்களுக்கு இருக்கே தவிர நாசரிட்ட போனா நல்லது செய்வார்ன்ற எண்ணம் கிடையாது. இந்த தேர்தல்ல அவர் கல் எடுத்து மத்தவங்க மேல அடிச்சு விரட்டினாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த தேர்தல்ல அடிச்சு விரட்டுவாங்க.